சம்பந்தர், அப்பர் ஆகியோரால் பாடல் பெற்ற இத்தலமானது நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலை வட்டத்தில் அமைந்துள்ளது. திருநாவுக்கரசர் மறைக்காட்டில் ஆலய கதவினை திறக்க பதிகம் பாடிய பிறகு அன்றிரவு அங்கு தங்கினார். அப்பொழுது தான் 10 பாடல்களை கொண்ட பதிகம் பாடிய பிறகு கதவு திறந்ததையும், ஆனால் சம்பந்தர் பெருமான் பதிகத்தின் முதல் பாடலிலேயே கதவு மூடியதையும் நினைத்து சற்று மனக்கலக்கத்துடன் இருந்தார். அவர் உறங்கும் பொழுது இறைவன் அவர் கனவில் தோன்றி அசரீரியாக, நான் திருவாய்மூரில் கோவில் கொண்டுள்ளேன், இங்கு வருவாய் என்று கூறி அருளினார். அப்பர் விழித்தெழுந்து கனவில் தோன்றிய உருவம் வழிகாட்ட பின் சென்று திருவாய்மூர் அடைந்து இறைவனை பதிகம் பாடி துதித்தார். அவர் பாடிய பதிகத்தின் முதல் பாடல், எங்கே என்னை இருந்திட தேடி கொண்டங்கே வந்தடையாள மருளினார், தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார், அங்கே வாவென்று போனார் அதென்களோ என்பதாகும். அங்கே திருமறை காட்டில் அப்பரை காணாத சம்பந்தர் அவரை தேடிக்கொண்டு திருவாய்மூர் வந்து சேர்ந்தார். அப்பர் கவலையுடன் திருவருளை அறியாமல் திருக்கதவு திறக்கப்பட்ட 10 பாடல்களை கொண்ட பதிகம் பாடிய எனக்கு காட்சி தராவிட்டாலும் ஒரு பாட்டிலேயே கதவரைக்கே செய்த சம்பந்தருக்காவது தங்கள் திருக்கோலத்தை காட்டி அருள வேண்டும் என வேண்டினார். இறைவனும் சம்பந்தருக்கு மட்டும் திருக்கோலம் காட்டி அருளினார். சம்பந்தர் தான் கண்டுகளித்த இறைவன் திருக்கோலத்தை அப்பருக்கும் காட்டினார் என்று பெரிய புராணம் கூறுகிறது. அப்பரும் இறைவனை கண்ட மகிழ்ச்சியில் பாடவடியார் பரவக் கண்டேன், பத்தர் கணங்கண்டேன், மொய்த்த பூதம் ஆடல் முழவம் அதிரக் கண்டேன், அங்கை அனல் கண்டேன், கங்கை யானை கொடலரவர் சடையிற் கண்டேன், கொக்கி விதற் கண்டேன், கொன்றை கண்டேன், வாடல் தலையொன்று கையிற் கண்டேன், வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறே என தொடங்கும் பதிகத்தை பாடி வாய்மூர் நாதரை வணங்கினார். அப்பர், திருஞான சம்பந்தர் ஆகிய 2 நாயன்மார்களுக்கும் ஒரே நேரத்தில் இறைவன் அம்மையப்பனாக காட்சியளித்த ஒரே திருத்தலம் இதுவாகும்.